Hello all. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NCERT Class 7 Chapter 5 Rulers and Buildings. Figure 1 shows the first balcony of Qutub Minar. Qutbuddin Aibak had this constructed around 1199. 1199ல குதுபுதீன் ஐபக் குதுப் மினாரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பால்கனிக்கு கீழே 2 பேண்ட்ஸ் ஆஃப் அரபிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. Notice that the surface of the minar is curved and angular. இப்போ இந்த surface வந்து curvedஆகவும் angularஆகவும் இருக்குது. Placing an inscription on such a surface requires great precision. Only the most skilled craft person could perform this task. இப்போ இந்த மாதிரி கர்வ்டாகவும் ஆங்குலராகவும் இருக்க சர்ஃபேஸில் இந்த மாதிரி அரபிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை ப்ளேஸ் பண்ணணுன்னா இட் ரெக்வயர்ஸ் கிரேட் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Minar is a 5-story building. The band of inscription you see are under its first balcony. The first floor was constructed by Qutbuddin Aibak and the rest by Iltutmish around 1229. இப்போ 12th centuryயில் குதுபுதீன் ஐபக் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டி முடித்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி 13th century அதாவது 1229ல் இல்துமிஷ் வந்து இதை கட்டி முடித்தார். ரிமைனிங் 4 ஸ்டோரிஸையும் இல்துமிஷ் வந்து கட்டி முடித்தார். Over the years, it was damaged by lightning and earthquakes and repaired by Alauddin Khilji, Muhammad Tughlaq, Firoz Shah Tughlaq and Ibrahim Lodi. இப்போ 13th centuryயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓவர் த இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா லைட்னிங் earthquake இதனாலலாம் குதுப் மினார் வந்து இட் காட் டேமேஜ்ட். அதுக்கப்புறம் இப்போ இல்துமிஷ்க்கு அப்புறம் வந்த ரூலர்ஸ் அதாவது அலாவுதீன் கல்ஜி, முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக், இப்ராஹிம் லோடி இவங்கெல்லாம் இதை ரிப்பேர் பண்ணாங்க. Between the 8th and 18th century அதாவது 700 to 1700 இந்த medieval பீரியடில் kings and their officers built 2 kinds of structures. என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட்ஸ், அதாவது ஃபோர்ட்ஸ்னால் கோட்டைகள், பேலசஸ்னால் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் தங்குறதுக்கான அரண்மனைகள், கார்டன் ரெசிடென்சஸ்னால் தோட்டத்தோடு இருக்கிற வீடு, அப்புறம் தோம்ஸ் வந்துட்டு கல்லறை. இதெல்லாம் எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா கிங்ஸும் குயின்ஸும் சேஃபாகவும் ப்ரொடெக்டடாகவும் வாழ்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கல்லறைகள் வந்துட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக. இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். இப்போ டூ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வாழ்கிறதுக்கு, செகண்ட் வந்து ஃபார் பப்ளிக் ஆக்டிவிட்டி, டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ், டேங்க்ஸ், வெல்ஸ், கேரவன்சரிஸ் எதுக்குன்னா ஃபார் ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அவங்க தங்குறதுக்காக, அண்ட் பசார்ஸ். கிங்ஸ் வேர் எக்ஸ்பெக்டட் டு கேர் ஃபார் தேர் சப்ஜெக்ட்ஸ். இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கிங்ஸ் வந்து அவங்களோட மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் தேர் யூஸ் அண்ட் கம்ஃபர்ட் ரூலர்ஸ் ஹோப் டு வின் தேர் ப்ரைஸ். இப்போ மக்களை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக இந்த பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸ் எல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாராட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் by others including merchants. இப்போ இந்த 2 types of structural activities நம்ம பார்த்தோம்ல, கிங்ஸ் அண்ட் தேர் அஃபீஷியல்ஸ் அவங்க மட்டும் இல்லாமல் மர்ச்சன்ட்ஸ் அதாவது வணிகர்களும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாங்க. தே கன்ஸ்ட்ரக்டட் என்னென்னா டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ் அண்ட் வெல்ஸ். However, domestic architecture, large mansions, havelis of merchants had survived only from the 18th century. இப்போ ரிச் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட ஹவுசஸ் அதை தான் ஹேவலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேவலிஸ் வந்துட்டு இருந்ததுக்கான ட்ரேசஸ் வந்து நமக்கு above 18th century தான் கிடைக்கிது. Next, engineering skills and construction. Monuments provide an insight into the technologies used for construction. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சாதாரண வீடு ஹட் கட்டணும் அப்படின்னா ஒரு 4 வால்ஸு மேலே ஒரு ஸ்லாபு இது இருந்தால் போதும். அதே நமக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் மாதிரி அதாவது மோர் ரூம்ஸு, டோர்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் வேணும்னா அப்போது நமக்கு வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். Between 7th and 10th centuries, architects started adding more rooms, doors and windows to the buildings. In the adding more rooms, doors, windows to the buildings தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. Roofs, doors and windows were still made by placing a horizontal beam across 2 vertical columns, a style of architecture called trabeate or corbelled. இப்போ trabeate or corbelled என்னன்னா 2 horizontal
இல்லை 2 வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்கும், ஒரு ஹாரிசான்டல் பீம். இதை தான் ட்ரபியேட் ஆர் கார்பல் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிட்வீன் த 8th and 13th century, ட்ரபியேட் ஸ்டைல் வாஸ் அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் temples, mosques, tombs and in buildings attached to large stepped wells borealis. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரபியேட் இல்லை கார்பெல் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை வந்து 8th and 13th centuryக்கு நடுவில் இந்த டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ், டோம்ஸ், அப்புறம் பேவோலிஸ்னால் ஸ்டெப்டு வெல், அதாவது அந்த காலத்தில் இருந்த ஒரு டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ராணி கி பாவோரி ஆர் குயின்ஸ் ஸ்டெப்வெல், இது என்னென்னா located in Bandi, Rajasthan, is the largest among 50 stepwells that were built to meet the demand for water. Known for its architectural beauty, Bavori அதாவது stepwell was constructed in 1699 by Rani Natawat Ji, the queen of Raja Anirudh Singh of Bandi. இப்போ இதுதான் அந்த ராணிஜிக்கு பாவோரி அப்படிங்கிறது. இதில் பார்த்தோன்னா அந்த ட்ரபியேட் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்புறம் குவாத் அல் இஸ்லாம் மாஸ்க், இதுலேயும் இந்த ஆர் கார்பெட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரை நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஏர்லி 11th century. கந்தரிய மகாதேவா டெம்பிள் கந்தரிய மகாதேவா டெம்பிள் வந்து டெடிகேட்டட் டு சிவா வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 999 by the king Dangadeva of the Chandela dynasty. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கந்தரிய மகாதேவா டெம்பிள் இதில் an ornamented gateway, இதுதான் அந்த கேட்வேன்னு சொல்கிறாங்க, ornamented gateway led to an entrance and the main hall, இதுதான் வந்துட்டு மெயின் ஹால் இதுதான் மகா மண்டபா அப்படின்னு சொல்கிறாங்க, where the dances were performed. The image of the chief deity was kept in the main shrine, இதை தான் கர்ப்பகிருஹா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு this was the place for ritual worship where only king, his immediate family and priests gathered. இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது இந்த டெம்பிளில் கந்தரிய மகாதேவா டெம்பிளில் கிங்ஸு, ஹிஸ் இமீடியட் ஃபேமிலி அண்ட் ப்ரீஸ்ட் கேதர்ட், அதாவது கிங்கு, அவரோட ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் பூசாரி, இவங்க மட்டும்தான் வந்துட்டு வேறு அலவுட் டு வர்ஷிப். நெக்ஸ்ட்டு கஜுராஹோ காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. இதில் காமன் பீப்புள் வேர் நெவர் அலவுட். The temples were decorated with elaborately carved sculptures. Next, Rajarajeshwara temple in Tanjavur had the tallest shikara amongst the temples of this time. Constructing it was not easy because there were no cranes in those days. இப்போ இதில் இருக்க இந்த ராஜராஜேஸ்வர டெம்பிளில் வந்து தஞ்சாவூர் ஹேஸ் த டாலஸ்ட் ஷிகாரா அமாங்ஸ் டெம்பிள்ஸ் ஆஃப் த டைம் சொல்லியிருக்காங்க. ஷிகாரா அப்படிங்கிறது என்னென்னா இதை தான் ஷிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிங் இட் வாஸ் நாட் ஈஸி, ஏன்னா அந்த காலத்தில் எந்த க்ரேனு அதெல்லாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி. இந்த ஸ்டோனோட வெயிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 90 tons சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால் இது வந்து டூ ஹெவி டு லிஃப்ட் மேனுவலி. ஸோ த ஆர்கிடெக்ட்ஸ் பில்ட் அண்ட் ஒரு இன்க்ளைன்டு பாத் மாதிரி பில்ட் பண்ணி அது ஃபுல்லாக வந்துட்டு மட் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த போல்டர்னால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். இந்த போல்டர்ஸை வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே மேலே வரைக்கும் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த பாத் ஸ்டார்டட் மோர் தேன் 4 kilometers அவே ஸோ தட் இட் வுட் நாட் பி டூ ஸ்டீப். 4 kilometersக்கு முன்னாடியே இந்த இன்க்ளைன்டு பாத்தை வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பட் த this was dismantled after, இதை என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க after the temple was constructed. But the residents of the area remembered the experience. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்றது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அந்த மக்கள் வந்து ஞாபகம் வச்சுருந்தாங்க. Even now a village near temple is called சாருப்பள்ளம், வில்லேஜ் ஆஃப் த இன்க்ளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு இந்த ஷிகாரா வந்துட்டு காந்தர்ய மகாதேவா டெம்பிள் ராஜராஜேஸ்வரா டெம்பிளோட ஷிகாரா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. கந்தர்ய மகாதேவா டெம்பிள் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜராஜேஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது. இந்த ராஜராஜேஸ்வரா டெம்பிளோட ஷிகாரா வந்து இட் இஸ் 2 times மோர் தேன் கந்தர்ய மகாதேவா டெம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th century, நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஏர்லி 11th centuryயில் நடந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பார்த்தோம். கந்தர்ய மகாதேவா டெம்பிள் ஒன்று, இன்னொன்று தஞ்சாவூர் டெம்பிள், ராஜராஜேஸ்வரா டெம்பிள். இப்போ 12th centuryயில் 2 டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஆர்குவேட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர், இன்னொன்று லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்குவேட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். த வெயிட் ஆஃப் த சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதாவது மோர் ரூம்ஸ், இதெல்லாம் மோர் ரூம்ஸ், மோர் டோர்ஸ், மோர் விண்டோஸ், இதெல்லாம் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த வெயிட் ஆஃப் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அபவ் த டோர்ஸ், விண்டோஸ் வாஸ் சம்டைம்ஸ் கேரிட் பை ஆர்ச்சஸ். இந்த ஆர்ச்சஸ் தான் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்க ஃபுல் வெயிட்டையும் கேரி பண்ணுது. இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரை தான் ஆர்குவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ட்ரூ ஆர்ச்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆர்ச் மாதிரியே அந்த ஸ்டோன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. த கீ ஸ்டோன் அட் த சென்டர், இந்த கீ ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு இந்த ஹோல் வெயிட் ஆஃப் த சூப்பர் ஸ்ட்ரக்சரையும் பேஸ் ஆஃப் த ஆர்ச்சில் ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The weight of the superstructure above the doors, windows was sometimes carried by the arches. This architecture form was called arcuate. இப்போ இந்த ஆர்குவேட்டை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதே குவாத் அல் இஸ்லாம் மாஸ்க். இந்த குவாத் அல் இஸ்லாம் மாஸ்கில் கார்பெல் அந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரும் பார்க்கலாம். இதுவே ஆர்குவேட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ லைம்ஸ்டோன் சிமெண்ட், இது என்னென்னா இந்த limestone cement was increasingly used in construction. This was a very high quality cement which when mixed with stone chips hardened into concrete. This made construction of large structures easier and faster. இப்போ இந்த லைம்ஸ்டோனையும் ஸ்டோனையும் மிக்ஸ் பண்ணும்போது கான்க்ரீட் கிடைக்கிது நமக்கு. ஓகேவா? கான்க்ரீட் கிடைக்கிது. இந்த கான்க்ரீட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மோர் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ அக்பர்நாமா அதில் வாட்டர் கேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாட்டர் கேட் அட் ஆக்ரா ஃபோர்ட், இதோட பிக்சர் தான் இந்த பெயிண்டிங். அக்பர்நாமாவில் இந்த பெயிண்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. அக்பர்நாமா வந்து டேட்டட் 1590 to 1595, 1590 to 1595. Next, building temples, mosques and tanks. Temples and mosques were beautifully constructed because they were places of worship. இப்போ டெம்பிள்ஸு, மாஸ்க் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பாக இருந்துச்சு. அப்புறம் பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, வெல்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, இது 3 ரீசனுக்காக டெம்பிள்ஸ், மாஸ்க்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ராஜராஜேஸ்வரா டெம்பிள். இந்த ராஜராஜேஸ்வரா டெம்பிளை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா கிங் ராஜராஜ தேவா. இந்த ராஜராஜ தேவாங்கிறவர் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற காடுக்காக ராஜராஜேஸ்வரா டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. ஏன்னா இந்த கிங் வந்து காடு கூட நானும் காடும் சிமிலர் அப்படிங்கிறதுக்காக காமிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுக்கிட்டார். த கிங் டுக் த காட்ஸ் நேம் because it was auspicious. ஒன்று வந்து it was auspicious. He wanted to appear like a god. அந்த பீப்புளுக்கு வந்து அவர் கடவுளாக தெரியணும். இந்த ராஜராஜேஸ்வராக்கு வந்து ராஜராஜ தேவாக்கு ராஜராஜேஸ்வரம், he is the god. For the people, ராஜராஜ தேவா was the god-ஆக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணார். Through the rituals of worship in the temple, one god, ராஜராஜ தேவா, honored another. இப்போ பீப்புளுக்கு காட் யார்? ராஜராஜ தேவா. He is honoring another god, ராஜராஜேஸ்வரம்.
Okay, then the largest temples were all constructed by kings. Larger temples எல்லாம் kings construct பண்ணாங்க. The other lesser deities, இப்போ ஒரு டெம்பிள் இருக்குன்னா கர்ப்பகிரகால மெயின் காட் இருப்பாங்க, அதை சுற்றியும் சின்ன சின்ன டெய்டிஸ் ஓட ஸ்டாச்சூஸ் இருக்கும், அதுக்கு வந்துட்டு கட்டியிருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னா காட்ஸ் அண்ட் காடஸஸ்க்காக லெசர் டெய்டிஸ் அதே டெம்பிள் இருக்கும்ல, அதை வந்துட்டு கிங்ஸோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை சபார்டினேட் கிங்ஸு அவங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. The temple is a miniature model of world rule by the king and his allies அப்படின்னு சொல்கிறாங்க. As they worshipped their deities together in the royal temples, it seemed as if they brought the just rule of the gods on earth. இப்போ இந்த ஆலிஸும் கிங்ஸும் டுகெதராக இந்த டெம்பிள்ஸில் வந்து அது எப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஒரு நியாயமான ரூலை தான் கடவுளோட பேரில் இந்த ஏர்த்துக்கு தராங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. முஸ்லிம்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தோன்னா முஸ்லிம்ஸும் பாட்ஷாஸும் did not claim that they were incarnations of God. இன்கார்னேஷன்னா என்னென்னா அவதாரம் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ இந்த ஹிந்து ரூலர்ஸ் வந்து they tried to portray themselves as God. ஆனால் முஸ்லிம் சுல்தான்ஸும் பாட்ஷாஸும் they did not claim to be incarnations, அதாவது அவதாரம் கிடையாது. பட் பர்ஷியன் கோர்ட் குரானிக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுல்தான்ஸை வந்து ஷேடோ ஆஃப் காட், அதாவது கடவுளோட நிழலாக இவங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஷியன் கோர்ட் குரானிக்கல்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரியை எழுதுகிறவங்க தான் குரானிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் குவாத் அல் இஸ்லாம் mosque explained that God chose Alauddin as king because he had the qualities of Moses and Solomon, the great lawgivers of the past. இப்போ இந்த குவாத் அல் இஸ்லாம் மாஸ்க் டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாஸ்கில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்குன்னா, அலாவுதீன் கல்ஜியை வந்து காட் வந்து கிங்காக ஏன் சூஸ் பண்ணாருன்னா அவருக்கு வந்துட்டு 2 பேர்த்தோட குவாலிட்டிஸ் வந்து இருக்குது, அதாவது மோசஸ் அண்ட் சாலமன் இவங்க 2 பேர்த்தோட குவாலிட்டிஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் யார்? இந்த மோசஸ் அண்ட் சாலமன் இவங்க 2 பேரும் யாருன்னா அந்த காலத்தில் கிரேட் லா கிவர்ஸ், சட்டத்தை வந்து இயற்றுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மோசஸ் அண்ட் சால்மனை மனிதர்களில் கிரேட் லா கிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் யாருன்னா கிரேட் லா கிவர் அண்ட் ஆர்கிடெக்ட் வந்து காட் தான், காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதனாலனா he created the world out of chaos and introduced order and அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முகல் எம்பரர் ஷாஜஹானோட ஒரு குரானிக்குலர் என்ன சொல்கிறாருன்னா ரூலரை பற்றி, அந்த ரூலர் தான் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் ஆஃப் எம்பையர் அண்ட் ரிலீஜன். ஒரு ரூலர் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ ஷாஜஹான் வந்து ஜமா மஸ்ஜித்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு இன் ஹிஸ் கேபிட்டல், நியூ கேபிட்டல் ஷாஜஹானாபாதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. 1650 1656 அந்த டைம் பீரியடில் வந்து ஷாஜஹானாபாதில் ஜமா மஸ்ஜிடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இந்த ஜமா மஸ்ஜிட் வந்துட்டு was constructed by ஷாஜஹான். அவ்வளோதான், பார்த்தாச்சு. As each new dynasty came to power, kings wanted to emphasize their moral rights to be rulers. இப்போ ஒரு புதுசாக டைனாஸ்டி வர அந்த டைனாஸ்டியோட கிங்ஸ் வந்துட்டு நாங்கள் தான் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. கன்ஸ்ட்ரக்டிங் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ப்ரொவைடட் ரூலர்ஸ் வித் அ சான்ஸ் டு ப்ரொக்ளைம் தேர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். இதை எப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணி எங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நினச்சாங்க. ரூலர்ஸ் ஆல்சோ ஆஃபர்ட் பேட்ரனேஜ் டு த லேர்ன்ட் அண்ட் பயோஸ் அண்ட் ட்ரை டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தேர் கேபிட்டல்ஸ் அண்ட் சிட்டிஸ் இன்டு கிரேட் கல்ச்சுரல் சென்டர்ஸ் தட் ப்ராட் ஃபேம் டு தேர் ரூல் அண்ட் தேர் ரெல்ம். இப்போ அவங்க கோர்ட்ஸில் இருக்க லேர்ன்ட் பீப்புள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேட்ரனேஜ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு பெருமை வந்து சேரும் அப்படின்னு நினச்சி. இட் வாஸ் வைட்லி பிலீவ்ட் தட் த ரூல் ஆஃப் அ ஜஸ்ட் கிங் வுட் பி அன் ஏஜ் ஆஃப் பிளென்டி வேர் த ஹெவன்ஸ் வுட் நாட் ஹோல்ட்
withhold rain. இப்போ ஒரு நியாயமான ஒரு அரசர் வந்து ஆண்டார் அப்படின்னா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேகம் வந்துட்டு மழையை வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் கொட்டி தீர்த்துருமா, அதாவது தண்ணி பஞ்சமே வராது அப்படின்னு சொல்ல வராங்க. அட் த சேம் டைம் மேக்கிங் ப்ரிஷியஸ் வாட்டர் அவைலபிள் பை கன்ஸ்ட்ரக்டிங் டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ். இந்த டேங்க்ஸும் ரிசர்வாயர்ஸும் கட்டி தண்ணியை வந்துட்டு சேமிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப சிறந்து விளங்கினார். அவர் தான் சுல்தான் இல்துமிஷ். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோன்னா, சுல்தான் இல்துமிஷ் ஒன் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அ லார்ஜ் ரிசர்வாயர் ஜஸ்ட் அவுட் சைட் டெல்லி குன்ஹா. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஹவுசி சுல்தானி ஆர் கிங்ஸ் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுசி சுல்தானி ஆர் அதோட இன்னொரு பேர் வந்து கிங்ஸ் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. Rulers often constructed tanks and reservoirs, big and small, for use of ordinary people. Sometimes these tanks and reservoirs were a part of temple, mosque, or a gurudwara. Gurudwarana என்னன்னா a place of worship and congregation for Sikhs. சீக்ஸோட ஒரு வழிபாட்டு தலம் தான் குருத்வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாஸ்க்ஸு, டெம்பிள்ஸு, குருத்வாரா இந்த மாதிரி இடங்கள்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். வாட்டர் ரிசர்வாயர்ஸ், டேங்க்ஸை வந்து கிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஹர்மந்தர் சாஹிப் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இட் இஸ் கோல்டன் டெம்பிள் இன் அம்ரிஸ்தர், பஞ்சாபில் இருக்குது. அங்கே வந்து ஹோலி சரோவருங்கிறது ஒரு வாட்டர் ரிசர்வாயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வை வேர் டெம்பிள்ஸ் டார்கெட்? பிகாஸ் கிங்ஸ் பில்ட் டெம்பிள்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தேர் டிவோஷன் டு காட், பவர், வெல்த். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் வென் தே அட்டாக்ட் ஒன் அனதர்ஸ் கிங்டம் தே ஆஃபன் டார்கெட்டட் தீஸ் பில்டிங்ஸ். இப்போ கிங்ஸை வந்துட்டு அவங்களோட பவர், டிவோஷன், வெல்த் இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் டெம்பிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒன் அனதர் அட்டாக் பண்ணும்போது அப்போ டெம்பிள்ஸை தான் அட்டாக் பண்ணி அவங்களோட பவரை காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, 9th century வந்துட்டு பாண்டிய கிங், அவர் பேர் வந்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா. இவர் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் போயிட்டு சேனாவன் அப்படிங்கிறவரை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ணதை வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் அண்ட் க்ரானிக்லர் தம்மக்கட்டி என்னென்னு எழுதுறாருன்னா, ஹீ ரிமூவ்ட் ஆல் த வேல்யூபிள்ஸ். அதாவது ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா அந்த பாண்டியன் கிங் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்த எல்லா வேல்யூபிள்ஸை, ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா மேட் என்டையர்லி ஆஃப் கோல்டு இன் த ஜுவல் பேலஸ், புத்தாவோட கோல்டன் ஸ்டாச்சு அண்ட் த கோல்டன் இமேஜஸ் இன் வேரியஸ் மொனாஸ்ட்ரிஸ், இது எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாரு. The blow to the pride of the Sinhalese ruler has to be avenged. இப்போ இந்த சேனா ஒன்னை வந்து டிஃபீட் பண்ணார். அடுத்த ரூலர் வரவர் வந்து சேனா 2. இவர் வந்துட்டு ஆர்டர்ட் ஹிஸ் ஜென்ரல் டு இன்வேட் மதுரை, த கேபிட்டல் ஆஃப் பாண்டியன் தானே. இப்போது இவரை சேனா 1 தோக்கடிச்சது. ஸோ சேனா 2 வந்து அவரோட ஜென்ரல் கிட்ட சொல்லி மதுரையை இன்வேட் பண்ண சொல்கிறார். அதான் கேபிட்டல் ஆஃப் பாண்டியா சார். இப்போ the Buddhist chronicler noted that the expedition made a special effort to find and restore the gold statue of Buddha. இப்போ ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா எடுத்துகிட்டு போன கோல்டன் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா வந்து சேனா 2 அனுப்பிச்ச ஜென்ரல் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்திஸ்ட் மாங்க் வந்து எழுதுறாரு. Similarly, in the early 11th century, இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா பாண்டியன் கிங். நெக்ஸ்ட்டு, in the early 11th century, when the Chola king வந்து ராஜேந்திரா 1 built Shiva temple in his capital. He filled it with prized statues seized from different rulers. An incomplete list included sun pedestal. ஃபஸ்ட்டு வந்து சன் பெடஸ்டல் எங்கே இருந்ததுன்னா ஃப்ரம் சாளுக்கியாஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு கணேஷ் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் நந்தி ஸ்டாச்சு, துர்கா ஸ்டாச்சு. நந்தி ஸ்டாச்சு வந்து ஃப்ரம் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸு. நெக்ஸ்ட்டு பைரவி இவங்களோடது வந்து கலிங்காஸ் ஒடிசா கிட்ட இருந்து. காளி ஸ்டாச்சு ஃப்ரம் பாலாஸ். இது எல்லாமே காட் ஸ்டாச்சூஸாக தான் இருக்குது பாருங்கள். அடுத்து
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீமார ஸ்ரீவல்லபா, நெக்ஸ்ட்டு ராஜராஜேந்திரா, நெக்ஸ்ட்டு இப்போ சுல்தான் மஹமூத் கஸ்னி. இந்த சுல்தான் மஹமூத் கஸ்னி வந்துட்டு வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் ராஜேந்திரா I. During his campaigns in the subcontinent, he attacked the temples of defeated kings and looted his wealth and idols. Sultan Mahmud was not a very important ruler at that time. இப்போ வந்து சுல்தான் மஹமூத் கஸ்னி வந்து வாஸ் நாட், இவர் வந்துட்டு கண்டெம்பரரி ஆஃப் ராஜேந்திரா I. கண்டெம்பரரினா ராஜேந்திரா I ஆண்ட காலத்தில் சுல்தான் மஹமூத் கஸ்னியும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சுல்தான் மஹமூத் கஸ்னி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர் கிடையாது அந்த டைமில். பட் பை டெஸ்ட்ராயிங் டெம்பிள்ஸ், எஸ்பெஷலி ஒன் அட் சோம்நாத். சோம்நாத் வந்து எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஹி ட்ரைட் டு வின் கிரெடிட் ஆஸ் அ ஹீரோ ஆஃப் இஸ்லாம். இப்போ இந்த சோம்நாத் டெம்பிளை வந்துட்டு இவர் சூறையாடுறனால இவர் என்னென்னு போற்றியாக ட்ரை பண்ணார்னா ஹீரோ ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு. ஓகேவா? In the political culture of Middle Age, most rulers displayed their political might and military success by attacking and looting the places of worship of defeated rulers. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு ஒருத்தரோட மிலிட்ரி பவரையோ இல்லை பொலிட்டிக்கல் பவரையோ காமிக்கணும்னா ஒரு டிஃபீட்டட் ரூலரோட பிளேஸில் இருக்க டெம்பிள்ஸை லூட் பண்ணி தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.